கூவத்தூரில் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் அதிமுகவையும் பழனிசாமியையும் பாஜக குத்தகைக்கு எடுத்துள்ளது எனவும் கடிந்துரைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி என்ற அசிங்கத்தை 2026 தேர்தலில் துடைத்து எறிவோம் என கடுமையாக சாடியுள்ளார். எந்த கண்டென்ட் இல்லாம கண்டதையும் பேசுகிற ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள் கிட்ட அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி என்ற அசிங்கத்தை அரசியலிருந்த துடை தெரியணும். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும், கேரள முதலமைச்சர் நம்முடைய சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் தொகுதி மறுவரைய தொடர்பா நான் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த அச்சத்தை அவரும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இது எதை பற்றியும் வாய் திறந்து பேச வக்கில்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக, அதாவது டெல்லி டீம்.